கோலி டாக் கோலிவுட் நியூஸ். பெண் வேடத்தின் பாதிப்பிலிருந்து இன்னும் மீளாத சிவகார்த்திகேயன். வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு தெரியும் பையனா தொடர்ந்து நடிச்சிட்டாரு சிவகார்த்திகேயன். ஆனா அப்படி அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே வெற்றி பெற்றது. அந்த வகையில காதலுக்கு இணையா காமெடி காட்சிகளையும் கலந்து கொடுத்துட்டு வந்த சிவகார்த்திகேயன் தொடர்ந்து ஒரே மாதிரியா நடிச்சா இவர் படம் இப்படிதான் இருக்கும்னு ரசிகர்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்கன்றதுனால ரெமோ படத்துல இருந்து தன்னோட புதிய பரிமாணத்தை வெளிப்படுத்தினாரு. குறிப்பா பெண் வேஷத்துல நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. பாடி லாங்குவேஜ், நடை, உடை, பாவனைன்னு எல்லாத்தையும் மாத்தணும். அப்போதான் அந்த கதாபாத்திரம் முழுமை பெறும். இதுக்கு முன்னாடி அவ்வை சண்முகில கமலும், ஆனழகன் படத்துல பிரசாந்தும் அப்படி நடிச்சிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து இந்த ரெமோ படத்துல தான் நடிச்சிருக்கும் நர்ஸ் வேஷத்துக்கு சிவகார்த்திகேயனும் நிஜ பெண்ணாவே தன்னை மாத்தி நடிச்சிருக்காரு. அதோட மிமிக்ரி பேசும் திறன் கொண்டவர்ன்றதுனால அந்த வேடத்துக்கு தானே பெண் குரல்லையும் டப்பிங் பேசியிருக்காரு சிவா. இப்படி அடுத்த லெவலுக்கு போறதுக்காக ரெமோ படத்துல மாறுபட்ட கதைக்களத்துல பயணிச்சிருக்கும் சிவகார்த்திகேயன் நர்ஸ் வேஷத்துக்காக கிட்டத்தட்ட 8 மாதங்கள் வரைக்கும் மெனக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்படி மாறி நடிச்சவருக்கு இப்பவும் அந்த வேஷத்தோட சாயல் அவரை ஒட்டிக்கிட்டு இருக்கான். சில நேரங்கள்ல அந்த வேடத்துக்காக பேசுனது மாதிரி பேசுறது, நடக்கிறதுன்னு அந்த பாதிப்புல இருந்து இன்னும் முழுமையா மீளாம இருக்காராம் சிவகார்த்திகேயன்.